வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். வாசிக்கிற பழக்கம் வெகுவாக தமிழர்களிடம் குறைந்து வருகிறது. மானுடத்திடமே குறைந்து வருகிறது என்று கூட சொல்லலாம். குறிப்பாக கொரோனாவிற்கு பிறகு அந்த காட்சியின் மேல் இருக்கிற ஈர்ப்பு வாசிப்பின் மீது இல்லை. எல்லாத்தையும் கூகுளில் படிக்கிறோம், கம்ப்யூட்டரில் படிக்கிறோம்னு வாசிப்பு குறைஞ்சு போதும். ஆனால் இப்போ ஆங்காங்கே புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகிறது. அதுக்கு பெருவாரியான மக்கள் வருகிறார்கள். வாசிப்பது நல்லது. அப்படி வாசிக்கிற பொழுது என்ன நன்மை கிடைக்கும்? ஏன்னா அதையே நான் செல்ல பார்த்துறேனே, இன்ஸ்டாவில் பார்த்துறேனே, கம்ப்யூட்டரில் பார்த்துறேனே. வாசிப்பது என்பது ஒரு வகையான உடற்பயிற்சி. வாசிக்கும் போது நம்ம கண்ணு, சிந்தனை, மனசு எல்லாம் ஒன்றிணைகள். அது ஒரு வகையான கண்களுக்கும் அது ஒரு பயிற்சி வாசிப்பது. ரெண்டாவது, வாசிப்பதின் மூலம் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் பிறக்குது. இப்போ நான் சின்ன சின்ன வெளிச்சத்தில் சில புத்தகங்களை படிக்கிறேன், வேறு சில புத்தகங்களை படிக்கிறேன். ரெண்டுத்தையும் இணைத்து பார்க்கிறோம், ஒரு புது சிந்தனை பிறக்குது. எனவே தொடர்ந்து வாசிக்கிறவர்களுக்கு சிந்தனை அதிகமாகும். மூன்றாவது, வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களுக்கு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு புதுசாக இதை படிக்கணும் அப்படின்ற தேடல் இருந்து கொண்டிருக்கும். நான்காவது, ரொம்ப முக்கியமான, வாசிச்சா வேற பிரச்சனை இருக்காது. நம்ம மற்ற புத்தகம் வாசிக்கலைன்னா புறணி பேசிட்டு இருப்போம், அடுத்தவங்களை பற்றி வதந்தி பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் புத்தகம் வாசிக்கணும். இப்போ நான் சொன்ன உடனே உங்கள் மனசில் சக மனுஷனோடு பேச மாட்டான், செல்ஃபோனையே பார்க்குறான்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. யார்கிட்டையும் பேசாத புத்தகம் படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நாங்கள் எதை செய்யறது அப்படின்னு தானே உங்களுக்கு. சக மனிதனோடு பேசுவது என்பது இதயத்திற்கான பயிற்சி. வாசிப்பது என்பது மூளைக்கான பயிற்சி. இந்த ரெண்டு பயிற்சியும் அவசியம். இதை செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.